தமிழக முதலமைச்சர் விஜய் மேகதாது விவகாரம் உச்சத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் கர்நாடக மாநிலத்திற்கு சென்று இந்த பிரச்சனை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்த்த நிலையில் கர்நாடக மாநில முதலமைச்சர் சிவக்குமார் இன்று அவர் தமிழக முதலமைச்சர் இப்போது உள்ள சூழ்நிலையில் இந்த பயணத்தை ஒத்திவைக்க வேண்டும், அவர் கர்நாடகா வருவதை ஒத்திவைக்க வேண்டும் என்று கூறியிருப்பதால் இந்த காவிரி அரசியல் பிரச்சனையை சூடுபிடித்திருக்கிறது. இது குறித்து நம்முடைய அரசியல் விமர்சகர் கோடங்கி ஆபரகம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று இந்த காவிரி அரசியல் தொடர்பான விவாதத்தில் நாம் இப்போது விவாதிக்கலாம். கோடங்கி ஆபரகம் சார், இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி மற்றும் எம்ஜிஆர், முன்னாள் மறைந்த முதலமைச்சர்கள் ஜெயலலிதா உள்ளிட்டோர் இந்த காவிரி அரசியல் பிரச்சனை தொடர்பாக கர்நாடக மாநிலத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இப்போது முதலமைச்சர் விஜயின் இந்த பயணம் மட்டும் இந்த அளவுக்கு இது ஒரு பரபரப்பாகவும், இது ஒரு இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கிய தீர்வு ஏற்பட போகிறது, ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது என்ற அளவில் இது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் கர்நாடக முதலமைச்சர் என்று வர வேண்டாம் என்று கூறிவிட்டார். இந்த பின்னணிக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? உண்மையிலே அரசியல் தானா, இல்லைன்னா உண்மையிலே தீர்வு காணுங்கிற முயற்சியோடு நம்ம புதிய முதலமைச்சர் அதில் ஈடுபட்டு ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சத்தியம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆக்சுவலா இந்த முயற்சியை அவர் எடுப்பதற்கு முன்பாகவே ஏற்கனவே சட்ட ரீதியிலாக எடுக்க வேண்டிய பல முயற்சிகளை தாவேக அரசாங்கம் செய்யவில்லை என்பதுதான் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற அங்கிருந்து இருக்கிற பதில் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா இப்ப நம்ம டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாகவே பெரும்பாலும் அவர்கள் இந்த கர்நாடக விஷயத்துல அவர்கள் கட்சிகளை மறந்து கர்நாடகம் அப்படின்ற போது மாநிலமாக அவர்கள் ஒன்றா சேர்ந்துருவாங்க. எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்துரும். தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ் மாநில தமிழ்நாட்டில் எப்படி இல்லைங்கிறீங்களா? தமிழ்நாட்டில் எப்படி இல்லைங்கிறீங்களா சார்? அதுதான் சொல்ல வர. அதுதான் இப்ப அங்க அவர்கள் அந்த ஒற்றுமையை காட்டுகிற அந்த ஒரு நிலைப்பாடு என்பது தமிழ்நாட்டுல பெரும்பாலும் இருப்பதில்லை. என்ன காரணம்னா இங்க அரசியல் சூழ்நிலைகளை தாண்டி தனக்கு மட்டும் பேர் கிடைக்கணும்னு பல நேரங்கள்ல பல விஷயங்கள் செய்வதனுடைய நோக்கம், வெளிப்பாடு, சட்ட போராட்டத்தின் மூலமாக நம்ம பெற்ற பல உரிமைகளை இன்றைக்கு இழந்து போய் நிற்கிறோம். இந்த 70 நாட்களை தாண்டி இருக்கிற தாவேக அரசாங்கம், நடிகராக இருந்து முதலமைச்சராக மாறி இருக்கிற ஜோசப் விஜயனுடைய இந்த அரசாங்கம் செய்கிற பல செயல்கள் அது ப்ராப்பரான ஒரு அரசியல்வாதியை விட ரீல்ஸ் மாடல் ஆட்டியாக ரீல்ஸ் எடுப்பதற்கும் பேசுவதை தாண்டி அவர்கள் இப்ப ஆக்சுவலா இந்த மீட்டிங்கே ஆர்கனைஸ் பண்ண சொல்லி கேட்டதே நம்முடைய அரசியல இருந்துதான் அவர்களுக்கு கடிதம் போனதாக, தகவல் போனதாக இன்றைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். கர்நாடக முதலமைச்சர் அவங்க ஆபீஸ்ல இருந்து கேட்டாங்க. நானும் சரி ஓகே நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி நானும் 3ஆம் தேதி வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுத்தேன். அதற்காக ஹெலிகாப்டர் எல்லாம் வச்சிருந்தேன். கர்நாடகா பகுதிகள் எல்லாம் கூட்டிட்டு போய் அணை பகுதியெல்லாம் காட்டிட்டு பாத்தீங்களா எவ்வளவு வறண்டு போயிருக்கு, தண்ணி இல்ல, நீர்பிடிப்பு பகுதிகள்ல மழை இல்ல, அதனால தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சுத்தி காட்டிட்டு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்வதற்கு திட்டம் வைத்திருந்த நேரத்துல அங்க இப்ப வேறு பல சிக்கல்களை உருவாயிடுச்சு. அங்குள்ள அரசியல் அமைப்புகள், அங்குள்ள கன்னட அமைப்புகள், மொழி வாரியான அமைப்புகள்லாம் நிறைய பிரச்சனையை உருவாக்கி வச்சுட்டாங்க. ஓடல சார், பெருசா இல்ல சார், பெருசா ஓடல அந்த படம். ஆனாலும் அந்த தயாரிப்பாளர் கர்நாடகாவை சேர்ந்தவர். அதனால அவருக்கு தெரிந்த திரையரங்குகள் அது கட்டாயமா ஓட்ட வேண்டிய கட்டாயத்தை அங்க பேனர்கள்லாம் வைக்கப்பட்டிருந்தத சில அமைப்புகள் அங்க போய் கீழ்ச்செறிஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். வீடியோக்களாக நிறைய விஷயங்கள் வந்திருக்குது. இதுக்கு இடையிலேயே இவர் வருவதனாலே அங்க விதான் சௌதா பெயிண்ட் அடிக்கிறாங்க, அது பண்றாங்க அது பண்றாங்கன்னு ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. தாவேகாவை சேர்ந்த சில அவங்க ரீல்ஸ்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க என்ன பிரச்சனை அடிப்படையில மக்கள் வாழ்வாதாரம் எப்படி போயிட்டு இருக்கு, டெல்டால ஏன் விவசாயிகள்லாம் பரிதாபத்தில் இருக்காங்க, ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கணும் அப்படின்னு சொன்னா இவர்கள் பதவியேற்ற உடனடியாக அதற்கான செயல்பாடுகள் என்ன